Interesting story about Cristiano Ronaldo in Tamil Khan. கால்பந்து உலகின் முடிசூடா மன்னன் கிறிஸ்டியானோ ரொனால்டோவின் வாழ்க்கை எண்ணற்ற இளைஞர்களுக்கு உத்வேகம் அளிக்கும் ஒரு காவியம். போர்ச்சுகலின் மடிரா தீவில் ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்த ரொனால்டோ வறுமையையும் ஏழ்மையையும் கடந்து உலகையே தன் பக்கம் திரும்பி பார்க்க வைத்த ஒரு வரலாறு படைத்தவர். சிறு வயதிலேயே கால்பந்தின் மீது அதீத ஆர்வம் கொண்டிருந்த ரொனால்டோ கடுமையான உழைப்புக்கும் விடாமுயற்சிக்கும் பெயர் போனவர். அவருடைய தந்தை ஒரு தோட்டக்காரராகவும் தாய் ஒரு சமையல்காரராகவும் வேலை செய்து வந்தனர். குடும்பத்தின் நிதி நிலைமை மிகவும் மோசமாக இருந்ததால் ரொனால்டோ ஒரு சாதாரண பள்ளியில் கூட சரியாக கல்வி கற்க முடியவில்லை. ஆனால் கால்பந்து அவருடைய வாழ்வில் ஒரு கலங்கரை விளக்கமாக இருந்தது. 12 வயதில் ரொனால்டோ லிஸ்பனில் உள்ள ஸ்போர்ட்டிங் கிளப்பின் இளைஞர் அணிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டார். இது அவருடைய வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனையாக அமைந்தது. அங்கு அவருடைய திறமைகளை மெருகேற்றிக் கொண்ட ரொனால்டோ விரைவிலேயே அனைவரின் கவனத்தையும் ஈர்த்தார். அவருடைய வேகமும் பந்து கட்டுப்பாடும் கோலடிக்கும் திறனும் அபாரமாக இருந்தது. 18 வயதில் ரொனால்டோ மான்செஸ்டர் யுனைடெட் அணிக்கு மாறினார். இது அவருடைய கால்பந்து வாழ்க்கையின் பொற்காலம் என்று கூறலாம். அலெக்ஸ் பெர்குசன் போன்ற ஒரு ஜாம்பவான் பயிற்சியாளரின் கீழ் ரொனால்டோ உலகத் தரம் வாய்ந்த வீரராக மாறினார். மான்செஸ்டர் யுனைடெட் அணியில் இருக்கும்போது 3 பிரீமியர் லீக் பட்டங்கள், ஒரு சாம்பியன்ஸ் லீக் பட்டம் மற்றும் ஒரு FA கோப்பை உட்பட பல பட்டங்களை வென்றார். 2009இல் ரொனால்டோ ரியல் மாட்ரிட் அணிக்கு மாறினார். இது ஒரு உலக சாதனையாகும். ரியல் மாட்ரிட்டில் ரொனால்டோ தன்னுடைய கோல் அடிக்கும் திறனை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு சென்றார். ரியல் மாட்ரிட் அணிக்காக 450க்கும் மேற்பட்ட கோல்களை அடித்து கிளப்பின் வரலாற்றில் அதிக கோல் அடித்த வீரராக உருவெடுத்தார். மேலும் 4 சாம்பியன்ஸ் லீக் பட்டங்கள், 2 லா லிகா பட்டங்கள் மற்றும் பல கோப்பைகளை வென்றார். ரொனால்டோவின் வெற்றிக்கு முக்கிய காரணம் அவருடைய அசைக்க முடியாத தன்னம்பிக்கையும் கடின உழைப்பும் ஆகும். அவர் ஒவ்வொரு பயிற்சி அமர்விலும் ஒவ்வொரு போட்டியிலும் தன்னுடைய 100% கொடுப்பார். தன்னுடைய உடற்றகுதியிலும் மனநிலையையும் தொடர்ந்து மேம்படுத்திக் கொள்வார். ரொனால்டோ ஒரு கால்பந்து வீரர் மட்டுமல்ல, ஒரு உத்வேகமான ஆளுமையும் கூட. அவர் பல தொண்டு நிறுவனங்களுக்கு ஆதரவளித்து வருகிறார். தன்னுடைய ரசிகர்களுடன் தொடர்ந்து தொடர்பில் இருப்பார். ரொனால்டோவின் கதை கனவு காணுங்கள், கடினமாக உழையுங்கள், நிச்சயம் வெற்றி பெறுவீர்கள் என்பதற்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. அவருடைய வாழ்க்கை ஒருவர் எங்கிருந்து வந்தாலும் எவ்வளவு தடங்கல்கள் இருந்தாலும் தன்னுடைய விடாமுயற்சியால் எதையும் சாதிக்க முடியும் என்பதை நிரூபிக்கிறது.